உங்கள் நோக்கம் திமுகவும் எதிரி, அண்ணா திமுகவும் எதிரியா, இல்லை திமுக தான் முதல் எதிரியா, அல்லது ரெண்டு பேரும் சமமான எதிரியா? ரெண்டு பேரும் சமமான எதிரின்ற கதை வேலைக்கே ஆகாது. ஒரு மனிதன் ரெண்டு படகுகள் எப்படி போக முடியாதோ, ஒரு மனிதன் ரெண்டு எதிரிகளோட போரிட முடியாது. அப்படி போரிடுறான்னா யார் அதிகாரத்தில் இருக்கானோ அந்த எதிரிக்கு அவன் அறிஞ்சோ அறியாமலோ உதவி செய்கிறான்னு தான் அர்த்தம். அதை தான் நான் சொல்கிறேன். கண்ணு முன்னால் இருக்க உதாரணம் மூப்பனாரும் விஜயகாந்தும். 96 2001 மூப்பனார், 2011 16 விஜயகாந்த். விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி போறதுக்கு தயாராக தான் இருந்ததா சொல்லப்பட்டது. அங்க பிஜேபி இருக்கிற வரைக்கும் அதுதான் இப்போ பிரச்சனையா. பிஜேபி போகிறதால தான் அவரால் இப்போ போக முடியல. பிஜேபி போனோன்னா அந்த கதவு சாழ்த்தப்பட்டதாக நாம் இப்போதைக்கு அறிக்கிறோம். கடைசி நேரத்தில் அது என்ன வேணால் ஆகலாம். உங்கள் பிரதான எதிரி திமுக தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்களில் பெரிய அளவில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறதுன்றது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்க்கு ஒத்து வராது. ஓப்பனாக நான் சொல்கிறேன். உங்கள் எதிரி திமுக தான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் எதிரி திமுக தான். திமுக அந்த இடத்துல அகற்றிட்டு தான் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறீங்க, முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறீங்க. அதுதான் உங்கள் நோக்கம்னா போயிடலான்னு நான் சொல்லலை. விஷன் புரிஞ்சுக்கோங்க. அதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற நான் இதைத்தான மூப்பனார், நான் திரும்ப மூப்பனார் விஜயகாந்த் உதாரணத்தை தான் சொல்றேன். ஆப்ஷன் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் an ஆப்ஷன். நீ வாக்கு வங்கி அரசியல் இருக்க. நீ வாக்கு வங்கி அரசியலுக்கு வராத சமுதாய இயக்கமாக இருந்தீங்கன்னா உன்னை பற்றி அவனுக்கு கேட்க போகிறது இல்லை. சோஷியல் மூவ்மெண்ட் எவன் ஆட்சியில் இருந்தாலும் நீ இப்போ கிட்ட போக மாட்டேன். அவன் உனக்கு பதவியை விரும்பி கொடுத்தா கூட நீ அதை தொட மாட்டேன். அது ஒரு தெளிவான ஸ்டாண்டு. அப்படி இல்லை. இங்கே நீ களத்தில் வாக்கு வங்கி அரசியலுக்கு வர. வாக்கு வங்கி அரசியலுக்கு வரும்போது நான் திமுகவை வீழ்த்துவேன்னு சொல்கிறேன். திமுகவை வீழ்த்துவேன்னு சொன்னீங்கன்னா அண்ணா திமுகவோட சேர்றதை தவிர வேறு ஆப்ஷனே உனக்கு இல்லை. இப்போ கேட்கலாம் பிஜேபி இருக்குது, அது என்ன பண்ணுவார்னு. உன் நோக்கம் திமுகவை வீழ்த்துறதுனா அதிமுக யாரோட கூட்டணியில் இருக்குன்றதை பற்றி கூட நீ பெரிய அளவில் கவலைப்படக்கூடாது. அப்படி இல்லைன்னா உனக்கு உங்களுக்கு அந்த பிரதான நோக்கத்திலேயே ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். திஸ் இஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய கம்பல்ஷன் காம்ப்ரமைஸ் தான். கூட்டணி இல்லாமல் யாராலையும், மோடியாலேருந்து, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தியிலேருந்து, கருணாநிதியிலேருந்து, ஜெயலலிதாலேருந்து, ஸ்டாலின்லேருந்து யாராலையுமே கூட்டணி இல்லாமல் எடப்பாடி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. பட்